டாக்டர் நீங்க சொல்றது பார்த்தா அப்படின்னா அறிவுத்திறன் அப்படின்னு என்ன டாக்டர்? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்குன்னு சொல்கிறோம். பட் எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கு குறைச்சலாக இருக்குது, இதை நம்ம கணிச்சாகணும் இல்லை. ஸோ அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் அது மாதிரி கொண்டு வந்தால் தான் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதருக்கும் அல்லது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் அறிவுத்திறன் எவ்வளவுன்னு நம்ம வித்தியாசப்படுத்தியோ அல்லது வேறுபடுத்தியோ காட்ட முடியும். எல்லாரும் அறிவுடையவங்க தான். யாரையாவது அறிவு இல்லைன்னு சொல்லி பாருங்கள், எப்படி நினைப்பாங்க? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராவது ஒத்துக்கலைனாலே அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். புரிஞ்சிக்கிற தன்மைக்கு பேர் தான் அறிவு. எல்லா அறிவும் நம்ம பெற்று இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இந்த அறிவை ஒரு திறன் மாதிரி போட்டு என்னன்னு கணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 16 வயசு வரைக்கும் வருது அறிவு வளர்றது 16 வயசு வரைக்கும்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வயசில் எவ்வளோ கற்றுக்கிறேன், எவ்வளோ கற்றுக்க வேண்டியது, 10 வயசில் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது, 16 வயசில் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக மக்களிடம் முழுக்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி, ஒரு வயசில் இது அவசியமாக தெரிஞ்சிருக்கணும், 2 வயசில் இது அவசியமாக தெரிஞ்சிருக்கணும், 3 வயசில் அவசியமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு 16 வயசு வரைக்கும் கணக்கிட்டுருக்குறாங்க. இன்னும் சில டெஸ்ட்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ட் டெஸ்ட் 21 வயசு வரைக்கும் கணக்கிடுறதெல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் இவ்வளவாவது குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நல்ல தீர்மானமாக செலக்ட் பண்ணி இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி, அந்த வயசு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இவ்வளவாவது வயசு ஆகிருக்கணும். இப்போ எனக்கு இந்த விஷயம் இவ்வளவு தெரியுது அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு உடல் ரீதியாக நான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ வயசாவது இருந்திருக்கணும், அதை கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் கணக்கெடுத்து அதிலிருந்து ஒரு தொகுப்பு வந்துச்சு. அதுக்கு பேர் தான் அறிவுத்திறன். அதாவது 10 வயசு பையன் 10 வயசுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சிருந்தான்னா அவனுக்கு அறிவுத்திறன் 100. இப்போ 10 வயசு பையன் 5 வயசுக்கு உண்டானது தான் தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அறிவுத்திறன் 50. இப்போ 5 வயசு பையன் 10 வயசு அளவுக்கு தெரிஞ்சிருந்தான்னா அவனுக்கு அறிவுத்திறன் 200. இப்போ புரியுதுங்களா? ஸோ அறிவுத்திறன் அப்படின்னா அது ஒரு ஈக்குவேஷன். மென்டல் ஏஜ், அதாவது உடல் வயது உள்ள வயது, அதாவது மென்டல் ஏஜ், குரோனலாஜிக்கல் ஏஜ்னு 2 இருக்குது. மென்டல் ஏஜ்னா உங்கள் அறிவுத்திறன் வயது 3 வயது, 5 வயது, 16 வயதுன்னு இருக்குது. குரோனலாஜிக்கல் ஏஜ்னா உங்களோட பிறந்த வயது, இந்த வருஷத்தில் பிறந்த 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சராசரி. பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியான அறிவுத்திறன் பெற்றிருக்கிறாங்க. அதாவது 3 வயசுக்கு உண்டான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க 3 வயசில், அப்படின்றது பேர் நார்மல் ஐக்யூ. இப்போ 3 வயசுக்கு உண்டான அறிவு தான் இருக்குது, எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 15% குறை அல்லது குறைவாக இருக்குது. இப்போ அது 3 வயசுக்கு உண்டான அறிவு தான் இருக்குது, எனக்கு 10 வயசு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 60% குறைஞ்சி போயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் சராசரியான ஐக்யூ அறிவுத்திறன் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் சராசரியாக இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10% மக்கள் 20% அதிகமான அறிவுத்திறன் வச்சுருக்கிறாங்க. 10% மக்களும் தான். அதே மாதிரி பொதுஜனத்தில் எடுத்திங்கன்னா 10% மக்கள் 20% குறைவாக இருக்கிறாங்க. ஸோ 100 ஐக்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 85லிருந்து 115 வரைக்கும் நார்மல்னு எடுத்துக்கலாம். ஸோ 85 ஐக்யூ இருந்தால் கூட நீங்கள் நார்மல் தான். 115க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுடைய ஐக்யூ ரொம்ப சூப்பர்.
115 அல்லது 120க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கிஃப்டட்னு சொல்கிறாங்க. கிஃப்டடை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சல். அதாவது நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், நல்ல திறமையான வக்கீல்கள், இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட ஐக்கியூ வந்து 120 இருக்கும். ஸோ 100 சராசரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 போகும்போது நீங்கள் ஓரளவுக்கு உயர் மட்டத்தில் போயிடுறீங்க. சில பேருக்கு 135, 140 இருக்கும். அப்படிலாம் போயிட்டீங்கன்னா ஐன்ஸ்டீன் மாதிரி யூ ஆர் கிஃப்டட் ஜீனியஸ்னு பேர். அதே மாதிரி அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அறிவுத்திறன் அப்படின்றது நார்மல் வந்து 100. இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். இதை வச்சு தான் நம்ம அறிவுத்திறன் சொல்கிறோம். ஸோ உங்களுடைய அறிவுத்திறன் வயது ப்ளஸ் குரோனலாஜிக்கல் ஏஜ், உங்களோட பிறந்த வயது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை வந்து டெசிமல்லேருந்து ஃபுல் ரவுண்ட் ஃபிகர் கொண்டு வர்றதுக்கு 100ஆல் பெருக்கி அது 100ஆக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நார்மல்னு சொல்கிறோம். அறிவுத்திறன்னா வேற ஒன்றும் இல்லை, எபிலிட்டி டு லேர்ன். நீங்கள் எதையாவது கற்றுக்குவீங்க. இப்போ கற்றுக்கிறதுனா 1-2 கற்றுக்கிறது மட்டும் இல்லை, ஏபிசிடி கற்றுக்கிறது மட்டும் இல்லை, இந்த புளியும் இந்த உப்பும் சேர்ந்தா இந்த டேஸ்ட் வரும்னு கற்றுக்கிறது ஒரு கற்றுக்கிறது. இந்த விதையை இந்த மாதிரி போட்டோம்னா இப்படி முளைக்குன்றதும் கற்றுக்கிறது. இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பே விட்டுருங்க, அந்த இப்போ படிப்பே கொஞ்ச நாள் தான். இப்போ அந்த காலத்திலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு குழி வெட்ட சொல்கிறீங்க, ஒரு 3 அடிக்கு 3 அடி வெட்டணும், ஒரு தென்னங்கன்று நடணும் அப்படின்னா ஒரு குழி வெட்டிருக்க குழியை பார்த்தா அவ்வளோ கரெக்டாக இருக்கும், நூல் பிடிச்ச மாதிரி வெட்டியிருப்பான். இன்னொருத்தன் ஏனோ தானோன்னு வெட்டுவான், என்ன இப்போ ஒரு கால் இது அடி போனால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அவங்களுடைய அறிவை பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி ஒன்று இப்படி கலர்னு சொல்லியிருந்தோம்னா இப்படி தான் அதை கலந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அறிவு உபயோகப்படுது. ஒன்று நீங்கள் வந்து அறிவை உபயோகப்படுத்தி செய்யும்போது தான் அது திருத்தமாக இருக்கும். ஸோ படிக்கிறதோ கணக்கு போடுறதோ இங்கிலீஷ் பேசுகிறதோ மட்டும் அறிவு கிடையாது. இந்த மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்து ஒன்னொன்னுலையும் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தும் போது அறிவுத்திறன் பயன் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் அறிவுத்திறன்.